ஸோ அந்த மாதிரி வந்து இங்க அர்ஜுன் சொல்றாரு, நான் அதே காண்டிபம் தான் வச்சிருக்கேன், அதே தேர் தான் வச்சிருக்கேன், ஆனாலும் வந்து என் சக்தியெல்லாம் இழந்துட்டேன், அதனால வந்து என்னை அடிச்சு போட்டு தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தெளிவா சொல்றாரு, பகவான் கிருஷ்ணரோட மறைவுனால தான், கிருஷ்ணர் என் கூட இல்ல, அதான் பிரச்சனை இப்போ. கிருஷ்ணர் என்கிட்ட இருந்தபோது யாருமே என்கிட்ட வாலாட்ட முடியல. பெரிய பெரிய கர்ணனா இருக்கட்டும், துரோணாச்சாரியரா இருக்கட்டும், பீஷ்மரா இருக்கட்டும், யாருமே என் பக்கமே நெருங்கவே முடியல. ஆனா இப்ப வந்து என்ன ஆகுது, என் நிலைமை எப்படி இருக்கு, போறவங்க வரவங்க எல்லாம் நடிச்சுட்டு போறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, போறவன் வரவன் எல்லாம் நடிச்சுட்டு போறான்டா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அர்ஜுன் புலம்புறாரு. யாரு என்னன்னே தெரியல, யாராரோ வராங்க, என்னை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நல்லா தெளிவா தெரியுது எனக்கு, கிருஷ்ணர் கூட இருந்ததுனால நல்லா வந்து ஒரு பெரிய மாவீரனா, போர் வீரனா, ரொம்ப பிரகாசமா இருந்தேன். இப்ப எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் புலம்புறாரு. அதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க, எப்படி வந்து ஒரு யாகம் நல்லா அக்னி எரியுதுன்னா அதுல நெய்யை ஊத்தினா பரவாயில்ல, எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிருக்கு, சாம்பல்ல போய் நெய்யை ஊத்தி என்ன பிரயோஜனம், என்ன எரிய போகுது, நெய் தான் வீணா போகும். அந்த மாதிரி வந்து நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய கருணை இல்லை அப்படின்னா எல்லாமே வீணா தான் போகும். எவ்வளவு திறமசாலியா இருக்கலாம், எவ்வளவு கடும் முயற்சி போடலாம், எல்லாம் பண்ணலாம், நிறைய பணத்தை அள்ளி கொட்டலாம், என்னென்னவோ பண்ணலாம், ஆனா கூட வந்து எல்லாம் எப்படி இருக்கும், சாம்பல்ல வந்து நெய்யை ஊத்துறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, சும்மா மந்திரம் தந்திரம் பண்ணி இந்த மேஜிக் பண்ணி கொஞ்ச நாளைக்கு பணம் வர மாதிரி பண்ணுவாங்க, அது நிரந்தரமா தங்காது, அது ஒரு பொய்யான பணம் தான். அந்த மாதிரி வந்து மந்திரம் பண்ணி பணம் செல்வத்தை அடைகிற மாதிரி ஒரு விஷயம், இல்லைன்னா வந்து காஞ்சி போன நிலத்துல, வீணா போன நிலத்துல வந்து விதையை விதைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற. சோ நம்முடைய கடின உழைப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய நேரம், நம்முடைய சக்தி எல்லாமே வந்து கிருஷ்ணரோட கருணை இல்லை அப்படின்னா எல்லாமே மண்ணோடு மண்ணா விரைமா தான் போகுமே தவிர, அதுல வந்து நான் ஒரு வெற்றியை காண்றேன், என் உழைப்புல வந்து ஒரு திறமையில வந்து ஒரு வெற்றியை காண்றேன், கொடி கட்டி பறக்கிறேன், எல்லாரும் புகழ்வாங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கணும், அது கிருஷ்ணர் போடும் பிச்சை. அந்த பிச்சையை எப்ப வேணா திருப்பி எடுத்துப்பாரு அவரு, அதையும் புரிஞ்சுக்கணும். திருப்பி எப்ப வேணா எடுத்துருவாரு. அவர் எப்ப தேவையோ யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை கொடுப்பாரு, யார்கிட்ட இருந்து எப்ப புடுங்கணுமோ அதை கரெக்டா பிடிக்கிடுவாரு. அதனால வந்து அர்ஜுனன் வந்து தெளிவா சொல்லிட்டார். அதனால வந்து இப்போ ஒரு சக்தியும் கிடையாது, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து யாதவ குலத்தை பத்தி எல்லாம் நீங்க விசாரிச்சீங்க, அதுக்காக சொல்றேன். அந்த யாதவ குலத்துல யாருமே மிச்சம் இல்ல, ஏதோ ஒருத்தரோ ரெண்டு மூணு பேரும் இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் விசாரிச்சேன். எல்லாருமே வந்து ஒரு போதைக்கு அடிமையாகி, இதுல போட்டிருக்காங்க அரிசியினால் அரிசியினால் செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள், அதுல செஞ்ச அந்த போதைப் பொருளை வச்சு அந்த மதுவை எல்லாரும் குடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு என்னன்னே முன்னப்பட தெரியாதவங்க மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே வந்து இறந்து விட்டார்கள், எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாதவ குலம் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஸோ கிருஷ்ணரும் காணும், கிருஷ்ணரோட குலமும் காணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து தர்மத்துல வந்து அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்காரு. 24, 25 யாரா படி. हरे हरे कृष्ण प्रभु। कृष्ण प्रभु படிக்கிறேன் பிரபு. जी। प्रायेण थैर्भगवत ईश्वरस्य विशेषितं मिदो निक्नन्ति भूतानि भावयन्ति च यन्मितः. பிராயேன ஏதத், இது கிட்டத்தட்ட அவரால், பகவத பரமபுருஷரின், ஈஸ்வரஸ்ய பகவானின், விசேஷிதம் விற்பத்தால், மிதக ஒருவரை ஒருவர், நிக்னந்தி கொலை செய்து கொள்கின்றனர், பூதானி ஜீவராசிகள், பாவயந்தி அவ்வாறே பாதுகாத்தும் கொள்கின்றனர், ச மேலும், யத் எவரின், மிதக ஒருவரை ஒருவர். மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. உண்மையில் இவை அனைத்தும் பரமபுருஷராகிய பகவானின் விருப்பத்தினால் தான் விளைந்துள்ளன. சில சமயங்களில் மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்கின்றனர், வேறு சமயங்களில் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்கின்றனர். பொருளுரை. உயிர்வாழ் போராட்டம் மற்றும் பலசாலிகள் நிலைத்தல் இவ்விரண்டும் இயற்கை சட்டங்கள் ஆகும் என்று மனித வர்க்க சாஸ்திரிகள் கூறுகின்றனர். ஆனால் இயற்கை சட்டத்திற்கு பின்னால் பரமபுருஷரின் பரம ஆணை இருப்பதை அவர்கள் அறியவில்லை. இயற்கை சட்டம் பகவானுடைய ஆணையின் கீழ் நிறைவேற்றப்படுகிறது என்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. எனவே உலகில் அமைதி நிலவுவதற்கு பகவானின் நல்லெண்ணமே காரணம் என்பதையும், உலகில் கிளர்ச்சி ஏற்படுவதற்கும் பகவானின் பரம விருப்பமே காரணம் என்பதையும் நாம் அறிய வேண்டும். பகவானின் விருப்பமின்றி ஒரு புல்லும் அசையாது. எனவே பகவானால் இயற்றப்பட்ட சட்டங்களை மதித்து நடக்காத போதெல்லாம் மக்களுக்கிடையிலும் நாடுகளுக்கிடையிலும் சண்டை நிகழ்கிறது. ஆகவே பகவானின் திட்டப்படி அனைத்தையும் செய்வதே அமைதிக்குரிய உறுதியான வழியாகும். நாம் செய்வதையெல்லாம் பகவானின் முழு திருப்திக்காக செய்ய வேண்டும் என்பதே நிலைநாட்டப்பட்ட சட்டமாகும். பகவானின் விருப்பத்திற்கு எதிராக ஒருவன் எதையேனும் செய்யவோ, உண்ணவோ, தியாகம் செய்யவோ அல்லது தானம் கொடுக்கவோ கூடாது. பகவானுக்கு பிரியமான அல்லது பிரியமற்ற செயல்களை பகுத்தறியும் கலையை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். பகவானின் திருப்தியையோ அல்லது அதிருப்தியையோ பொறுத்துதான் ஒரு செயல் தீர்மானிக்கப்படுகிறது.
சொந்த அபிப்பிராயத்துக்கு அங்கு இடமில்லை. பகவானின் மகிழ்ச்சியே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இத்தகைய செயல் யோக கர்மசு கௌஷலம் அல்லது பரம புருஷருடன் சம்பந்தப்பட்ட செயல் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே ஒன்றை பூர்ணமாக செய்யும் கலையாகும். பதங்கள் 25, 26. ஜலௌகசாம் ஜலே யத்வன் மகாந்தோ தந்தி அனீயசக துர்பலான் பலினோ ராஜன் மகாந்தோ பலினோ மிதக ஏவம் பலிஷ்டைர் யதுபீர் மகத்பீர் இதரான் விபுகு யதூன் யதூபீர் அந்யோன்யம் பூபாரான் சஞ்சஹாரக. ஜலௌகசாம் நீர்வாழ் பிராணிகளின், ஜலே நீரில், யத்வத் உள்ளது போல், மகாத்தக பெரியது, அதந்தி விழுங்குகிறது, அனீயசக சிறியவைகளை, துர்பலான் பலமற்றவை, பலினக பலமுள்ளவை, ராஜன் அரசே, மகாந்தக அதிக பலம் உள்ளவை, பலின குறைந்த பலம் உள்ளவை, மிதக ஒருவரோடு ஒருவர், ஏவம் இவ்வாறாக, பலிஷ்டை அதிக பலம் உள்ளவரால், யதுபிகி யது வம்சத்தினாரால், மகத்பிகி அதிக பலம் உள்ளவர், இதரான் சாதாரணமானவர்களை, விபுகு பரமபுருஷ பகவான், யதூன் யதுக்கள் அனைவரும், யதுபிகி யதுக்களால், அந்யோன்யம் ஒருவரோர் ஒருவர், பூபாரான் பூபாரத்தை, சஞ்சஹார குறைத்து விட்டார். கடந்த காலத்தில். மொழிபெயர்ப்பு: அரசே, கடலில் பெரிய பலமுள்ள நீர்வாழ் பிராணிகள் சிறிய பலமற்றவளையை விழுங்கி விடுகின்றன. அதே போலவே பரமபுருஷ பகவான் பூபாரத்தை குறைப்பதற்காக அதிக பலமுள்ள யதுக்கள் பலமற்றவர்களையும் பெரிய யதுக்கள் சிறியவர்களையும் கொல்லும்படி செய்துவிட்டார். பொருளுரை: வாழ்க்கை போராட்டம் மற்றும் பலசாலிகள் நிலைத்தல் ஆகிய இரண்டும் ஜட உலக சட்டங்களாகும். ஜட உலகை அடக்கியால அனைவரும் விரும்புவதால் இவ்வுலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு இடையில் வேற்றுமை நிலவுவதே இதற்கு காரணம். ஜட உலகை அடக்கியால வேண்டுமென்ற இந்த மனநிலைதான் பந்தப்பட்ட வாழ்விற்கு மூல காரணமாகும். இத்தகைய போலி கடவுள்களுக்கு வசதி அளிப்பதற்காகவே பகவானின் மாயாசக்தி ஒவ்வொரு உயிரினங்களிலும் பலமுள்ள ஜீவன்களையும் பலம் குறைந்த ஜீவன்களையும் படைத்துள்ளது. அடக்கியாலும் மனநிலையும் சிருஷ்டியும் இயற்கையாகவே ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி இருப்பதால் இதுவே வாழ்க்கை போராட்டத்திற்கு மூல காரணமாக உள்ளது. ஆன்மீக உலகில் அனைவரும் நித்திய ஜீவன்கள் என்பதால் அங்கு இத்தகைய வேறுபாடோ வாழ்க்கை போராட்டமோ இல்லை. அங்குள்ள அனைவரும் பரம புருஷருக்கு தொண்டு செய்ய விரும்புகின்றனர். ஒருவரும் எஜமானராக இருக்க விரும்புவதில்லை. எனவே அவர்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை. ஜீவராசிகள் உட்பட அனைத்தையும் படைத்தவர் பகவானே என்பதால் உண்மையில் அனைத்திற்கும் உரிமையாளரும் அனைத்தையும் அனுபவிப்பவரும் அவரே ஆவார். ஆனால் ஜட உலகில் மாயையின் வசியத்தால் பரம புருஷருடனான நித்திய உறவு மறக்கப்பட்டு விட்டதால் பந்தப்பட்ட ஆத்மா வாழ்க்கை போராட்டம் மற்றும் பலசாலிகள் நிலைத்தல் ஆகிய விதிகளுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. எல்லாரும் அடிச்சுன்னு செத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா எதுக்காக நடக்கிறது அப்படின்னா, கடைசியா இறுதியா யாருடைய ஆசை அப்படின்னா, பகவானுடைய இச்சைப்படிதான் எல்லாமே நடக்கிறது. பகவானுடைய இச்சைப்படிதான் ஒருத்தர் பாதுகாத்துக்கிறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நண்பர்களா இருப்பாங்க, நமக்கு ரொம்ப பிரியமானவர்களா இருப்பாங்க. காலத்தின் கட்டாயம் ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதி ஆயிடுவாங்க. நண்பர்களா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பா பசங்களா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பிடிச்சவங்க பிடிக்காம போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சில பேரை பயங்கரமா வெறுத்துட்டே இருக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பிடிக்கவே பிடிக்காதவங்க ரொம்ப பிடிச்சவங்களா கூட ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பகவானுடைய கட்டுப்பாடு படி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பகவான் தானே எல்லாம் பண்றாரு அப்படின்னா, நம்ம பங்கு என்ன இருக்குன்னா, நம்ம செஞ்ச கர்மா இருக்கு, நம்ம மனசுல கூடிய ஆசைகள் இருக்கு. ரெண்டு விஷயம் நம்ம கிட்ட பகவான் அந்த சொல்றோம் இல்லையா, சிறு சுதந்திரமும் கொடுத்திருக்காரு பகவான். அந்த மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ் அது எங்க கொடுத்திருக்காருன்னா, ஆசைப்படுறதுல கொடுத்திருக்காரு, செய்யற செயல்ல கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம ஆசைப்படலாம், அதுல சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதுவும் முழு சுதந்திரம்லாம் கொடுத்துடல, ஆசைப்படுறதுக்கு ஒரு சிறு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. ஓரளவுக்கு ஆசைப்படலாம், அப்புறம் சில செயல்கள்லாம் செய்ய முடியும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, அந்த தவறான ஆசை, தவறான செயல்கள், இது மூலமா தான் இந்த கர்ம பந்தனம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜீவாத்மா உருவாக்கும். கர்ம பந்தனத்தை உருவாக்கினது பகவான் கிடையாது. கர்மாவை உருவாக்கினது பகவானா இருக்கலாம். இந்த கர்மா பண்ணா இந்த பலன், அந்த கர்மா பண்ணா இந்த பலன்கிறது பகவான் உருவாக்கி இருக்கலாம். ஆனா கர்ம பந்தனத்தை, அந்த கர்மால மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தா, ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு புதகுழி இருக்கு, அது பாட்டுக்கு எங்கேயோ இருக்கு, நான் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கேன், அவ்வளவுதான். புதகுழியை படைச்சது பகவான் சொல்லலாம், என்ன படைச்சது பகவான் சொல்லலாம். பட் அந்த புதகுழியில போய் மாட்டிக்க போறது யாரு? அது நான் தான். பகவான் புடிச்சு தள்ளிலாம் விட மாட்டேன். நான் புதகுழி இருக்கான்னு பார்த்துட்டு புதகுழின்னு தெரிஞ்சோம், புதகுழி தான் தெரிஞ்சோம், பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போனேன்னா அது என்னுடைய திமிரு.
அதுதான் கர்ம பந்தனம். நான் எனக்கு நானே விதிச்சுக்கிற விஷயம். படைச்சதெல்லாம் பகவான் தான். ஆனா கர்ம பந்தனத்துல சிக்கிக்கிறது யாரு? நம்மளோட வேலை. அதான் நெறைய பேர் கேட்பாங்க. எல்லாமே கடவுள் தான் சார் பண்றாரு. அப்ப நம்ம என்ன சார் பண்றது? அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. ஆசைப்படத்துல மாட்டிக்கிறோம். செய்யற செயல்ல மாட்டிக்கிறோம். சோ அது 2ம் மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளோட ஆசைய வந்து பகவான் பக்கம் திருப்பணும். செய்யற செயல வந்து பகவானுக்காக செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரே வழி. வேற வழியே கிடையாது. கர்ம பந்தனத்திலேருந்து மாட்டிக்காம விமோசனம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவானுக்காக செய்ய ஆரம்பிக்கணும். சோ அங்க புதைகுழி இருக்கு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க. அந்த புதைகுழி ரொம்ப ஆபத்தானது. யார் சொல்றாங்க? எல்லாம் அனுபவப்பட்டவங்க. நல்ல அத்தாரிட்டீஸ், முன்னோர்கள் சொல்றாங்க. புதைகுழி ரொம்ப ஆபத்துப்பா, பயங்கரமா இருக்கும்பா, கஷ்டம்பா, வேணாம்பாம்பாங்க. அதெல்லாம் பரவால்ல பார்த்துக்கலாம் விடுங்க சார். எனக்கு தெரியாத நானும் பார்க்குறேன். நானும் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ள போனேன்னா, அவ்வளவுதான். மாட்டின்னு அவஸ்தைப்பட வேண்டியது. ஸோ அந்த மாரி தான் வந்து ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டீஸ் பகவான் இருக்கார், ஆச்சாரியர் இருக்காங்க, பிரம்மா, சிவன் இருக்காங்க, வியாசர் இருக்கார். இவங்கெல்லாம் சொல்றாங்க. பகவான்ட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. அடையலைன்னா புதைகுழி தான் மாட்டிப்பீங்க. ஃபுல்லா புதைகுழி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் புதைகுழி தான் இருக்கு. இந்த பௌதீக பிரபஞ்சமே வந்து வெறும் புதைகுழி தான். வேற ஒண்ணுமே கிடையாது இங்க. துக்காலயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீங்க பாட்டுக்கு சொல்றது சொல்லிட்டே இருங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முட்டி முட்டி மோதும். அதனால தான் திரும்ப 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 வந்து இந்த சம்சார பந்தத்துல மாட்டிக்கிட்டு பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அல்டிமேட்டா யார் இதோட பலனெல்லாம் குடுக்குறதுன்னா பகவான் தான் குடுக்குறார். என்னுடைய திமிர்த்தனத்தினால நான் ஆட்டம் போடுறேன். அப்ப ஆட்டம் போட்டா தண்டனை குடுத்து தானே ஆகணும். சோ பகவான குற்றம் சொல்லி வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தப்பு பூரா என் பேர்ல இருக்கு. தப்புக்கான தண்டனையே பகவான் குடுக்குறார். தப்புக்கு தண்டனை குடுக்கறது தான் பகவானுடைய கடமை. பகவான் அது குடுக்கலைன்னா அது அவர் பகவானே கிடையாது. தப்புக்கு தண்டனை குடுக்கும்போது ஏன் குடுக்குறார் எனக்கு தண்டனை அப்படின்னு கேட்கவே முடியாது. அதனால தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் தருது? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருதுன்னா, அப்ப நம்ம பக்குவத்த புரிஞ்சுக்கணும். இந்த இந்த விஷயம்லாம் படிக்கும்போது புரிஞ்சுக்கணும். ஏதோ பண்ணியிருக்கேன். ஏதோ பெருசா பண்ணியிருக்கேன். சும்மாலாம் பகவான் படுத்த மாட்டாரு. சோ இப்ப நான் என்ன பண்ணணும்? அவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். தெரிஞ்சோ, தெரியாமலோ ஏதோ பண்ணிட்டேன். சிலதெல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணுவோம். அது அது தெளிவா தெரியும் நமக்கே. இப்போ தெரிஞ்சே பண்ணிட்டேன். திமிரு பிடிச்சே பண்ணிட்டேன்னு பகவான்ட்ட ஒத்துக்கலாம். அது ஒரு மாரி அழலாம் பகவான்ட்ட. சிலதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாது. தெரிஞ்சோ, தெரியாமலோ எவ்வளவோ பண்ணிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க பகவானேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க கேட்க என்ன ஆகும்? பகவானுடைய மனசு இளகும். பகவான் மன்னிப்பார். அப்பதான் அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் வெளிய வரும். ஒரு விமோசனம் கிடைக்கும். இந்த மாரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். சில பேருக்கு உடல்ல வியாதியா வரலாம். இல்ல வேற ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா வரலாம். இல்ல பசங்களால அப்பா, அம்மாவுக்கு பிரச்சனை வரலாம். இல்ல அப்பா, அம்மாவால பசங்களுக்கு பிரச்சனை வரலாம். இல்ல அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கலாம். என்னென்னமோ பிரச்சனையா இருக்கலாம். சோ எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம் என்ன? நான் செய்த செயல். ஏதோ தப்பா ஆசைப்பட்டு தப்பா ஒரு செயல் செஞ்சுட்டேன். என்னுடைய சுதந்திரத்த வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையே இப்ப நான் அனுபவிச்சுட்டேன். ஏன்னா இன்பம் வந்தா யாரும் கேள்வியே கேட்க போறதில்ல. இன்பம் வந்தா ஒருத்தரும் கேட்க மாட்டோம். நான் என்ன பண்ணேன்னே தெரியல. அவ்வளோ இது. எப்பயாவது வரும். எப்பயாவது ஒரு வார்த்தை வரும். நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல. இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லுவோம் நம்மள அறியாம. பட் நெறைய கஷ்டங்கள் வரும்போது தான் புலம்புவோம். புலம்பி தள்ளி அப்படியே கதறி வந்து பகவானுக்கு நம்புறவங்களா இருந்தா பகவான திட்டி தள்ளிடுவோம் போட்டு அப்படியே. ஏன்னா தாங்கவே முடியாது. துயரத்த வந்து தாங்கவே முடியாது யாராலயும். அதுவும் பயங்கரமான பெரிய பெரிய துயரம்லாம் வரும்போது கண்டிப்பா வந்து எல்லாருமே கஷ்டம் தான் படுவோம். அப்போ திட்டும்போது பகவான திட்டும்போது நம்ம யோசிக்கணும். பகவான நான் பாட்டுக்கு திட்டுறேனே, நான் ஏன் இந்த கஷ்டப்படுறேன்? முக்கியமா நம்ப யோசிக்கணும். மத்தவங்கள பத்தி இல்ல. இன்னும் கிருஷ்ண பக்திக்கு உள்ள வராதவங்க, இன்னும் பகவத்கீதை, பாகவதம் என்னன்னு தெரியாதவங்கள பத்தி பேசணும் இல்ல. அவங்க புலம்புறனா கூட பரவால்ல. பட் நம்மளே புலம்பிட்டு தான் இருக்கோம். நமக்கே வந்து இப்ப எனக்கே ஒரு பெரிய கஷ்டம் வந்ததுன்னா கண்டிப்பா நான் புலம்ப ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா அத தாங்கறதுக்கான சக்தி வந்து நம்ம இன்னும் வரல. அந்த பக்குவம் வந்து நம்ம இன்னும் அடையல. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பிரபுபாதர் மாரி தூய பக்தர்கள் அடைஞ்ச பக்குவத்த வந்து நம்ம இன்னும் அடையல. நம்ம எல்லாரும் முக்குணத்துக்குள்ள தான் இருக்கோம். அதனால ஒரு பெரிய கஷ்டம் வந்ததுன்னா அவ்வளவுதான். பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதா படிக்கிறோம், எல்லாம் சொல்றோம், எல்லாம் பண்றோம்னா கூட வந்து இந்த துயரமான நேரத்துல வந்து நம்மளால அந்த பக்குவத்த வந்து அடைய முடியுமா? அந்த பக்குவமான அந்த சிந்தனை வருமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அர்ஜுனன் சொன்னார் இல்லையா? நம்ம கர்மாக்கு ஏத்த மாரி, நம்ம இதுக்கு ஏத்த மாரி பகவான் பண்றாரு. ஆனா பகவான் எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அதனால வந்து பகவான் எதையும் சும்மாலாம் பண்ண மாட்டார். அதனால பகவான திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மளுடைய வேலை என்னன்னா பகவான்ட்ட கதறி அழுது மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ஒரே சொல்யூஷன். வேற சொல்யூஷனே கிடையாது. சில கஷ்டங்கள்லாம் பார்த்தா வரும், போகும், வரும், போகும். ஏதோ சால்வ் பண்ணிடுவாங்க. சில கஷ்டங்கள் நமக்கே தெரியும் வாழ்க்கையில. நம்மளே எல்லாம் அனுபவிச்சிருப்போம் நெறைய பேர். அந்த காலத்துல ஒரு கஷ்டம் வந்திருக்கும். இல்ல பின்னாடி எதிர்காலத்துல வரலாம். அது வந்து சொல்யூஷனே இருக்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் போட்டு. விடாம நம்மள போட்டு படுத்திட்டு இருக்கும் போட்டு.
ஒண்ணும் மனசை போட்டு படுத்தி எடுக்கும், இல்ல உடல்ல பெரிய வியாதியா கஷ்டப்படுத்தும். அதுக்கு தீர்வே இருக்காது. எத்தனை டாக்டரையோ பார்ப்போம், எதாவது பண்ணுவோம், அது தீர்வே ஆகும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும், நேர அட்லீஸ்ட் ஆக்சுவலா எப்போதுமே பண்ணணும். சரி பக்குவம் வரல, அந்த நேரத்துலயாவது வந்து இந்த பிரச்சனை சால்வே ஆகல அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் கதறி அழணும். கிருஷ்ணா, நிறைய பாவம் பண்ணிட்டேன், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுன்னு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பான்னு சொல்லி கதறி அழுது மன்னிப்பு கேட்டோம்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதுதான் ஒரே சொல்யூஷன், தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. So அதனாலதான் இங்க அர்ஜுன் சொல்ற எல்லாமே வந்து பகவானுடைய ஆணையப்படிதான் நடக்கிறது. அதனால வந்து இவன் நண்பன் நம்ம எதிரிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாயை, பெரிய மாயை. இன்னைக்கு நண்பனா இருக்கிறோம், நாளைக்கு எதிரியா மாறுவான், நாளைக்கு எதிரியா இருக்கிற நண்பனா மாறுவான். அந்த மாதிரிதான் வந்து இந்த யாதவ குலம் மக்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி குழாவி ஒன்னா ஒத்துமையா இருந்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு, ஏதோ ஒரு போதையிலயோ எதிரியோ வந்து யாரு என்னன்னே தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்காத லெவல்ல போய் அவங்களே அடிச்சு அழிஞ்சு போயிட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி யாருடைய கைகள் இருக்கு? பகவானுடைய கைகள் இருக்கு. இது வந்து யாதவ குலம் அடிகிறதெல்லாம் வந்து நம்ம கர்மான்னு சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நித்திய சித்தர்கள் இவங்கெல்லாம். ஏதோ பகவான் லீலைக்காக கூட்டிட்டு வந்தாரு, அப்புறம் லீலைகளுக்காக முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் நம்ம விஷயம் அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நித்திய பத்தாக்கள். சோ நம்ம விஷயம் வந்து நம்ம பண்ண கர்ம வினைப்படிதான் வந்து பகவான் கொடுக்கறது, எடுக்கிறது, சந்தோஷம் கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது எல்லாம் வந்து பகவான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கர்ம பந்தத்துல இருந்து வரதுக்கு நம்ம பகவான்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கறத தவிர வேற வழியே கிடையாது. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பௌதீக லோகமே அப்படிதான் இருக்கு. பௌதீக லோகத்துல வந்து ஆதிக்கம் செலுத்துறதுன்னு ஆசை எல்லாருக்குமே. நம்ம ஆபீஸ்ல போனா ஒருத்தர் கை கட்டி நிற்போம். ஐயா சாமி சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி, திட்டுவாரு எல்லாம் பண்ணுவாரு. வீட்டுல வந்தா என்ன பண்ணுவோம்? கணவன் வந்து மனைவியை வந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி மனைவியை வந்து கணவனை ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆபீஸ்ல தான் அவனை திட்டு வாங்கிட்டேன், இங்க நான் சொன்னதை நீ கேளு அப்படின்னு சொல்லி நம்மளால யாரை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி முயற்சி நடந்துட்டே இருக்கும். சோ எல்லாருமே வந்து சொல்லுவோம் இல்லையா, யாருமே பெரிய ஆள் கிடையாது, அவனுக்கு ஒரு அப்பனும் பிறந்திருப்பான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து யாருமே பெரிய ஆள் கிடையாது. நான் சில பேர்ட்ட வந்து பெரிய ஆளா இருக்கலாம், பட் என் தலைக்கு மேல ஒருத்தர் இருப்பார். என் தலைக்கு மேல ஒருத்தர் வந்து என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரு. அவர் தலைக்கு மேல இன்னொருத்தர் இருப்பார். அந்த மாதிரி மேல 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 போயிட்டே இருக்கும். அதுக்கு மேல தேவர்கள், அதுக்கு மேல சக்தி வாய்ந்தவர், அப்புறம் பிரம்மா இருக்கார், அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதனால வந்து யாருமே பெரிய ஆள்னு சொல்லி மார்த்தட்டிக்கவே முடியாதுங்க. So அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எப்படி வந்து கடல்ல வந்து நீர்வாழிகள் இருக்கு, பலமான நீர்வாழிகள், சின்ன சின்ன நீர்வாழிகள் இருக்கு. சோ எப்படி வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து சின்ன சின்ன மீனை வந்து அப்படியே முழுங்கி தள்ளுமோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, எல்லார் மண்டையும் தட்டுறதுக்கு, தலையில் தட்டுறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நபர்கள் வந்தே தீருவாங்க. இப்படிதான் பௌதிக லோகமே படைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப புண்ணியம் பண்ணா ரொம்ப பெரிய லெவல்ல போயிடலாம். அப்ப அவருக்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவர் கீழே இருக்கிறவங்க அதுக்கே இருந்து இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஹைரார்கியும் அந்த மாதிரி இந்த ஹைரார்கி போயிட்டே தான் இருக்கும். சின்னதுல இருந்து பெருசு படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அது மிருகமா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், எந்த ரகமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை வந்து கண்டிப்பா இருக்கும். பட் ஆன்மீக லோகத்துல அது கிடையவே கிடையாது. ஏன்னா யாருக்குமே வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணவங்க எண்ணமே வராது. எல்லாருமே பகவானுடைய கண்ட்ரோல்ல இருப்போம், ஃபுல் கண்ட்ரோல். எல்லாரும் பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும் தான் போயிட்டே இருக்கும். ஆனா இங்க என்ன போயிட்டு இருக்கோம், எனக்கு எப்படி சேவை கிடைக்கும், எனக்கு இவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், இவர் எப்படி என்ன காப்பாத்துவார், அவர் எப்படி என்ன காப்பாத்துவார், அப்படிதான் நம்ம தோணுமே தவிர வந்து வேற இன்னுமே தோணாது. அதுவே இன்னொருத்தருக்கு பண்ணோம்னா தலையெழுத்துன்னு பண்ணும். ஐயோ இவருக்கு போய் பண்ணமா போயும் போயும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே பண்ணும். பட் நமக்கு யாராவது பண்ணாங்கன்னா சந்தோஷமா வாங்கிப்போம், சேவையை வாங்கி போனோம். பட் அங்க வந்து ஆன்மீக உலகத்துல சேவை வாங்கிக்கிறதே கிடையவே கிடையாது. பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை செய்யணும். அதனால அங்க வந்து பெரிய நபர்கள், சின்ன நபர்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அங்க கிடையவே கிடையாது. ஆனா இங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல வந்து அர்ஜுன் சொல்றோம். அந்த மாதிரி வந்து சக்தி வாய்ந்த எதுக்கள் வந்து சாதாரண எதுக்களை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல், அப்புறம் பெரிய லெவல்ல பெரிய லெவல், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு 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 எல்லாரையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே சாஞ்சு போயிட்டாங்க. இப்ப பிரபுபாத் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு. இந்த பௌதிக லோகமே அப்படிதான் இருக்கும். எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஆள் கண்டிப்பா இருந்தே தான் இருப்பாங்க. யாரும் நிரந்தரமா வந்து ஆட்டம் போடவே முடியாது. எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஆட்டம் போட முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துல மரியாதை இருக்கும், அவ்வளவுதான். அங்க எல்லாரும் மதிப்பாங்க, தலைவாம்பாங்க, குருவேம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே நபர் முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு போனா என்ன ஆகும், யாரும் மதிக்க கூட மாட்டாங்க அவர். நம்ம நினைச்சுப்போம், ஐயோ இவரு போய் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. நமக்கு தான் ஒரு பெரிய ஆளு. அந்த ஏரியாவுக்கு போனா அவர் உண்மையே கிடையாது, அங்க ஒரு பெரிய ஆள் வேற யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், ஏரியாக்கு ஏரியா, வீட்டுக்கு வீடு, கண்ட்ரிக்கு கண்ட்ரி,
இனத்துக்கு இனம் எல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால எப்பொழுதும் எல்லாரும் எப்பொழுதுமே வந்து சர்வ வல்லமை படைத்தவரா இருக்கவே முடியாது. ஒரே ஒருத்தர் தான். ஒரே ஒருத்தர் தான் எல்லா தருணத்திலையும், எல்லா இடத்துலையும், எல்லாருக்கும் மேலானவரா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் அந்த பெருமாள். சொல்றோம் இல்லையா, பெருமாள் மிகப்பெரியவர், அல்லாஹ், சர்வ வல்லமை படைத்தவர் அல்லாஹ், கிருஷ்ணா, அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர். அவர் தான் பரமபுருஷ பகவான். அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நபர்களுக்கும் எப்பொழுதுமே வந்து எல்லாத்துக்கும் மேலானவரா சக்தி வாய்ந்தவரா இருக்கக்கூடிய ஒரே நபர் பகவான் கிருஷ்ணர். விஜயலட்சுமி மாதாஜி 27 படிங்க. ஓகேம்மா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 27. தேச தேச காலார்ந்த யுக்தானி ஹிருத் தபோபா சமானி ஹரந்தி ஸ்மரத் சித்தம் கோவிந்தா பிஹிதானி மே. தேச, இடம், கால, காலம், அர்த்த, முக்கியத்துவத்தை, யுக்தானி நிரப்பப்பட்டுள்ளன, ஹிருத் இதயம், தாப எரியும், உபசமானி அனைத்து, ச மேலும், ஹரந்தி கவர்கின்றன, ஸ்மரத் நினைவு கூர்வதன் மாதாஜி ஆடியோ கேட்கலையே. நீங்க படிக்கிறது கேட்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க கேக்குது, இங்க கேக்குது பிரபு மாதாஜி. உங்களுக்கு கேக்குறது பிரபு, உங்களுக்கு ஷாயத் கேட்கலன்னு நினைக்கிறேன் பிரபு. ஓ, உங்களுக்கு கேக்குறதா? எஸ் பிரபு, கேக்குறது பிரபு. சரி சரி சரி, அப்ப எனக்கு மட்டும் தான் கேட்கல. அப்ப அவங்க மட்டும் படிக்கட்டும். அவங்க படிச்சு முடிச்சு சொல்லுங்க எனக்கு. ஓகே பிரபு, படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்கே கேக்கலிங் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே ஓகே மாதாஜி. உங்களுக்கு எல்லாம் கேக்குதா மாதாஜி? பிரபு எங்களுக்கு எல்லாம் கேக்குறது பிரபு. சரி சரி ஓகே. அப்ப நமக்கு தான் மாதாஜி ப்ராப்ளம். அவங்க படிக்கட்டும், அவங்க படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் கேட்க. பொருளுரை. உபதேசங்களிடம் எனக்கு இப்பொழுது கவர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பொருளுரை. இங்கு அர்ஜுனன் குறிப்பிடுவது பகவத்கீதையின் உபதேசமாகும். இது குருஷேத்திர போர்க்களத்தில் பகவானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதையின் உபதேசங்களை பகவான் விட்டு சென்றது அர்ஜுனனின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் எல்லா தேசங்களுக்கும் எல்லா காலங்களும் ஆகும். பகவத்கீதை பரமபுருஷ பகவானையே பேசப்பட்டது என்பதால் அது எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாகும். உபனிஷத்துக்கள், புராணங்கள் மற்றும் வேதாந்த சூத்திரங்களை போன்று பரந்த வேத இலக்கியங்களை பயில போதுமான அவகாசம் இல்லாதவர்களுக்காக இது பகவானாலேயே சிறப்பாக அளிக்கப்பட்டு உள்ளது. புத்தியில் தாழ்ந்த பிரிவுகளான பெண்கள், தொழிலாளிகள் மற்றும் பிராமண சத்திரிய வைசிய குடும்பங்களில் பிறந்த தகுதியற்றவர்கள் ஆகியோராகிய வைரிய குடும்பங்களில் பிறந்த தகுதியற்ற ஆகியோர்களே தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த சரித்திரமாகிய மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக இந்த பகவத்கீதை இணைக்கப்பட்டுள்ளது. குருஷேத்திரம் போர்க்களத்தில் அர்ஜுனனின் இதயத்தில் உதயமான பிரச்சனை பகவத்கீதையின் போன்ற போதனைகளால்
தீர்க்கப்பட்டது. மனு மனுவாக மக்களின் பார்வையிலிருந்து பகவான் மறைந்த பிறகு தான் பெற்ற சக்தியும் மேன்மையும் அழிக்கப்படுவதை நேருக்கு நேராக கண்ட அர்ஜுனன் பகவத்கீதையின் சீரிய போதனைகளை மீண்டும் மீண்டும் பொருட்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. மேலும் ஆத்மா சூழ்நிலையில் அழிக்கப்பட முடியாதது என்பதை உடலும் மனமும் மாறிக்கொண்டே இருப்பவை என்பதை அது விவேகமான விளக்கத்துடன் நியாயவாதத்துடன் நிரூபிக்கிறது. எனவே பகவத்கீதை எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்கான ஏற்பாடாகும். ஆகவே குருஷேத்திர போர் யுத்தத்தின் போது நமக்கு உபதேசிக்கப்பட்ட இவ்வுன்னத அறிவை அர்ஜுனன் அடைக்கலம் கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகா நம்பர் 1, 15, 27 எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, மனசுல பதிவு வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் கேட்டா கூட சொல்லுங்க. இது வந்து டைரக்ட் லிங்க், பாகவதத்துக்கும் பகவத்கீதைக்கும் உள்ள டைரக்ட் லிங்க் வந்து இங்க வருது. அர்ஜுனன் நேரடியா சொல்றாரு, இந்த மாதிரி தவிக்குது மனசு, ஒரே எரிச்சிட்டு இருக்கும், நெஞ்செல்லாம் எரியுது, எனக்கு கிருஷ்ணர் போயாச்சு, எல்லாமே பேரழிவா இருக்கு, எங்க பாரு நல்ல விஷயங்களே கிடையாது, சுத்தமா எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணரும் போயிட்டாரு, என் சக்தி எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ, ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருக்கேன் நான். ஆனா இந்த நேரத்துல எனக்கு வந்து எது வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னா, அன்னைக்கு பகவான் சொன்னார்ல எனக்கு குருஷேத்திர யுத்தத்துல இந்த சொன்ன பகவத்கீதை, அந்த போதனை தான் வந்து எனக்கு இன்னைக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனம் அதை வந்து ஆசுவாசப்படுத்தி அதை வந்து தணிச்சு அதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. இது வந்து எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் வந்து இது எல்லாருக்குமே வந்து உகந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதனால வந்து பகவத்கீதைக்கும் பாகவதற்கும் உள்ள டைரக்ட் லிங்க் எங்க இருக்குன்னா 1, 15, 27 அர்ஜுனனே சொல்றார். எந்த அர்ஜுனன் பகவத்கீதை கேட்டாரோ அந்த அர்ஜுனனே வந்து பாகவதத்துல வந்து சொல்றார். அன்னைக்கு கேட்ட அந்த விஷயம் தான், அந்த அறிவுரை தான் இன்னைக்கு என்னை காப்பாத்திட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி சூழல்ல. சோ அப்பேற்பட்ட அறிவுரை வந்து பகவான் கொடுத்திருக்கு. அர்ஜுனன் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இல்ல அனுபவிச்ச துன்பங்கள் வந்து அது மாதிரி யாருமே அனுபவிக்க முடியாது. அந்த பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அனுபவிச்ச துன்பமா இருக்கட்டும், இல்ல இந்த தருணத்துல இப்ப இருக்க அனுபவிக்கக்கூடிய துன்பமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பயங்கரமான துன்பம். ஏன்னா நம்ம எல்லாம் துன்பம் துன்பம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அர்ஜுன் வந்து அவ்வளவு பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருந்திருக்காரு. தனக்கு ரொம்ப பிரியமானவங்க பிடிச்சவங்களை வந்து தன் கையாலேயே கொல்றதுங்கிறது பயங்கரமான ஒரு கொடுமை. அந்த கொடுமையினால நேரத்துல வந்து அவர் கேட்ட அந்த அறிவுரைகள், அப்புறம் இந்த நேரத்துல வந்து மிக மிக தூய பக்தரா இருக்கக்கூடிய அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரிவாற்றல், அந்த வருத்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கொடுமையான ஒரு சுச்சுவேஷன். ஆக்சுவலா ஒரு பக்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப துயரம் தரக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி தருணத்துல வந்து என்ன இருக்கு, அந்த பகவத்கீதை தான் என்ன பாதுகாக்கிறது, எனக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்றேன். ஸோ அதுதான் விஷயம். அதனால பகவத்கீதை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கேருந்து வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பகவத்கீதை ஃபுல்லா படிச்சிருக்கோம். பட் பகவத்கீதையை வந்து ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இது. பாகவதம் படிக்க வந்துட்டீங்கப்பா எல்லாரும், பகவத்கீதையை விட்டுறாதீங்க. பிரபுபா அதான் சொல்லுவார், பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறதுக்காக பகவத்கீதை முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்காத. பகவத்கீதாவை முடிக்கவே முடியாது உன்னால. எந்த ஜென்மம் ஆனாலும் வந்து பகவத்கீதையை ஃபுல்லா படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. படிங்க, ரெண்டையும் சேர்த்து படிங்கிற பிரபுபாதர். முதல்ல பகவத்கீதையை 3 வாட்டி படிங்க, அப்புறம் பாகவதம் படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் பாகவதம் கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும். பட் பாகவதம் படிக்கும்போது பகவத்கீதையை படிச்சு முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்க தேவை. எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஸ்லோகத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தவிர பிரபுபாதர் வந்து பொருளில எக்கச்சக்க விஷயங்கள் கொடுத்துருக்கு. நிறைய சம்ஸ்கிருத வாக்கியங்கள், அதுக்கான அர்த்தங்கள், ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பிரபுபாதர் கொடுத்துருக்கு. அதனால வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதானே தவிர வந்து இப்ப அர்ஜுன் வந்து அன்னைக்கு பகவத்கீதை கேட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு கேட்டேன் எல்லாம் தெளிவாச்சு அப்படின்னு சொல்ல அவரு. திருப்பி இன்னைக்கே எனக்கு அதுதான் காப்பாத்துது, அன்னைக்கே என்ன அதுதான் காப்பாத்திச்சு, அந்த அறிவுரை தான் என்ன காப்பாத்திச்சு, என் மனசை வந்து சாந்தப்படுத்திடுச்சு. இன்னைக்கும் வந்து அதே அறிவுரை தான், அந்த ஞாபகம் வச்சுட்டு தான் வந்து
என் மனசை வந்து நான் சாந்தப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற. அதனால வந்து பகவத்கீதை வந்து ரொம்ப 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 முக்கியமானது, அஸ்திவாரமானது, ஆணிவேரானது. பிரபுபாதர் திருப்பி அதே தான் சொல்றார். எல்லாத்தின் சாரம் அது. எல்லாராலையும் எல்லாரும் படிக்க முடியாது. புராணங்கள் இருக்கு, உபனிஷத்துகள் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. எல்லா சாஸ்திரத்தையும் யாரும் படிக்கவும் முடியாது. அப்படியே தப்பி தவறி யாராவது படிக்க முயற்சி பண்ணாலும் எதுவும் புரியாது. சோ எல்லாத்துக்கும் எளிமையா இருக்கிற மாதிரி தான் வந்து பகவான் வந்து ஒரு சாரத்தின் சாரமா வந்து ஒரு எசன்ஸா ஒரு ஜூஸ் கொடுக்குற மாதிரி வந்து சாத்துக்குடியில இருக்கிற தோல், சக்கை, கொட்டையெல்லாம் தூக்கிட்டு வெறும் ஜூஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து எந்த குழப்பமும் எந்த இதுவும் இல்லாம தெளிவா கிளியர் கட்டா உள்ளது உள்ளபடி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளியரா இதான்பா விஷயங்கிற மாதிரி வந்து பகவான் வந்து பகவத்கீதை கொடுத்துருக்காரு. அதனால வந்து பகவத்கீதை எப்போதும் கெட்டியா பிடிச்சிக்கும். புதுசா வரவங்க மட்டும் இல்ல, நம்ம நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட வந்து திரும்ப திரும்ப பகவத்கீதை படிச்சுட்டே தான் இருக்கும். முடிச்சிட்டாங்கிறது யாராவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து சரியா பகவத்கீதை படிக்கலன்னு அர்த்தம். நான் பகவத்கீதையை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து பகவத்கீதையை ஒழுங்கா படிக்கல, சரியா படிக்கல. அதனால தான் இந்த மாதிரி வார்த்தை வாயில வருது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு காலைல மகாராஜ் சொன்னாங்க பிரபு, குரு மகாராஜ் வந்து பிரபுபாதர்கிட்ட போய் சொன்னாங்களாம், பகவத்கீதை படிச்சுட்டோம்னு சொன்னாங்களாம். எத்தனை தடவை படிச்சேன்னா ஒரு தடவை படிச்சேன். திருப்பி அமிச்சானா அகைன் ரீட் அகைன் 9 டைம்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் தீட்சையே கிடைச்சதாம் மகாராஜ், குரு மகாராஜுக்கு. இன்னைக்கு காலைல பக்தி வினோத் மகாராஜ் கிளாஸ்ல சொன்னாங்க பிரபு. சூப்பர் சூப்பர் மாதா. அவங்க எல்லாம் கூட தீட்சை வாங்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டம் எல்லாம் படுத்தல நம்மள எல்லாம் வந்து. அதுக்காக தான் பிரபு சொன்னாங்க, இப்பெல்லாம் அது மாதிரி கஷ்டம் இல்ல, ஒன்லி வந்து ஃபாரினர்ஸ்க்கு தான் 16 மாலா சொல்லிருக்காரு பிரபுபாதர், நாட் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலைல மகாராஜ் சொன்னாங்க. அதனால நீங்க 2-3 மாலை எக்ஸ்ட்ரா பண்ணலாம், ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு, இது மாதிரி 9 டைம்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் தீட்சையே குரு மகாராஜ் கிடைச்சது அப்படின்னு. குரு மகாராஜ் இருக்கு, அவர் இருக்கிற குவாலிபிகேஷனுக்கு அவருக்கே வந்து 9 தடவை படிக்கணும்னு நம்ம எல்லாம் எத்தனை என்னதான் சொல்றது நம்மளாம். அதனாலதான் இப்ப வந்து அவருக்கு சும்மா சர்டிபிகேட் கொடுத்தத விட வாங்கிக்காம, நான் படிச்சுதான் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துதான் வாங்குவேன்னு சார்வபௌமமா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாங்க மகாராஜ் இன்னைக்கு. முக்கியமா வந்து இந்த புஸ்தகம் படிக்கிறது தான் வந்து நம்மளுடைய இயக்கத்தோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். சொல்லுவோம் இல்லையா, யூனிக்னஸ் இல்லையா, தனிச்சு நிக்கிறது. இஸ்கான் வந்து ஏன் தனிச்சு நிக்கிறது அப்படின்னா படிக்க சொல்றாங்க நம்மள. படிச்சு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா ஆயிட்டு வாங்கப்பா ஆன்மீகத்தை. இதுவும் ஏனோ தாரோன்னு சொல்லிட்டு ஏதோ கண்மூடித்தனமா ஏதோ யோகா பண்றேன், இதை பண்றேன், தியானம் பண்றேன், அது பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லித்தர ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு தேதியில இந்த கலியுகத்துல இப்ப வந்து இவ்வளவு தெள்ள தெளிவா ஆணித்தரமா நம்மள படிக்க வச்சு நம்மள வந்து ஒரு குருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரபுபாதோட மூமெண்ட், மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு மூமெண்ட். இந்த இஸ்கான் தான் வந்து அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதனாலதான் இஸ்கானுக்கும் மத்த விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கும். பிரபுபா சொல்றாரு இல்லையா, புக்ஸ் ஆர் தி பேசிஸ்ங்கிறார். கிரந்தங்கள் தான் உனக்கு அஸ்திவாரம், வேத இலக்கியங்கள் தான் உனக்கு அஸ்திவாரமே. அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்மளால ஒன்னும் கட்டடம் கட்டவே முடியாது, பக்திங்கிற கட்டடத்தை கட்டவே முடியாது நம்மளால. அதனால்தான் திரும்ப திரும்ப படிங்க படிங்க படிங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா அதுதான் விஷயமே. நிறைய படிக்கணும் படிக்கணும், அப்புறம் படிச்சவங்க சொன்னதை கேட்கணும், திருப்பியும் படிக்கணும். படிச்சாதான் வந்து முதல்ல சொல்றாரு பிரபுபா சொல்றாரு, படிச்சாதான் உனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இப்ப தெரிஞ்சுட்டோம், இந்த சாந்த ரசம், தாசிய ரசம் எல்லாம் தியரிட்டிக்கலா படிச்சிடுறோம். 5 விதமான ரசங்கள் இருக்கு, அப்புறம் மாதிரி ரசம் இருக்கு, ஸ்வகீய ரசம், பராக்கிய ரசம் எல்லாம் படிச்சிடலாம், மக பண்ணி சொல்லிடலாம், பெரிய விஷயம் இல்ல. பட் பிரபுபாத் கேட்கிறாரு, உனக்கு கிருஷ்ணரை பார்த்தா என்ன நினைப்பு வருது? உனக்கு ஏதாவது ஒரு உறவு முறை தோணுதா? அது தோணாது. ஏன் தோணாதுன்னா நீ படிக்கவே மாட்டீங்க. நிறைய படிக்கணும், திரும்ப 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 படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும். பாகவத 10வது காண்டத்துல அவ்வளவு ரசங்கள் இருக்கான், ரச பரிமாற்றங்கள் இருக்காங்க. சக்கிய ரசம், இந்த நண்பர்களோட வெண்ணெய் திருடி விளையாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து யசோதா அம்மா அவரை தாமோதர ஆரத்தி பண்றோம் நம்ம, அந்த வாத்சல்ய பாவம் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்மள அறியாம பகவான் ரிவீல் பண்ணுவாராம். நமக்கு வந்து நம்மள அறியாம ஒரு நம்ம புத்தி வந்து சொல்லும் இல்லையா, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சுட்டே போயிட்டே இருக்கும். அது மாதிரி ரசத்த விஷயமா இருக்கலாம், ராதாராணி கோபியர்கள் அவங்க விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுறது இந்த நண்பர்களோட பண்றது, இல்ல யசோதாமா வந்து குச்சி எடுத்து விரட்டுறது, அதுல வந்து நம்மள அறியாம மனசு லைக்கும். அப்பதான் கொஞ்சமா புரிய வருமா உறவு என்ன, எனக்கு கிருஷ்ணருக்கு என்ன உறவுங்கிறது புரிய வரும். இதுக்கப்புறம் ரசத்தை டெவலப் பண்றது அதெல்லாம் அப்புறம். முதல்ல வந்து கிருஷ்ணருக்கும் உனக்கும் உள்ள உறவுங்கிறத வந்து அதை வந்து நீ புரிஞ்சுக்கானது முயற்சி பண்ணணும். அதுக்கே வந்து நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், சின்சியரா சாண்டிங் பண்ணணும். சும்மா கற்பனை பண்ணி கூடாது, கற்பனை பண்ணி பிரயோஜனமே இல்லை. நான் கிருஷ்ணரை குழந்தையா பாவிக்கிறேன், நான் கிருஷ்ணரை வந்து கணவனா பாவிக்கிறேன், காதலனா பாவிக்கிறேன். கற்பனை பண்றது ரொம்ப சுலபம், யார் வேணா பண்ணிட்டு போயிடலாம். அதுக்குதான் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சகஜியாசுமாங்க, போலித்தனமா வந்து
கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல நானே கிருஷ்ணன்வாங்க, நானே ராதே, நானே கோபியார்னு போயிடுவாங்க. தப்பு தப்பா போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. இல்ல நான் தான் யசோதா அம்மான்றுவாங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி போயிடும். தப்பா போயிடும். படிக்கணும். படிச்சு 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 மனசை பரிசுத்தப்படுத்தணும். ஞானம் உள்ள போய் பரிசுத்தமாயி அது ரிவீல் ஆகணும். சும்மா அஜ்ஞானத்துல வந்து கற்பனை பண்ணிக்கூடாது. கிருஷ்ணரை நான் ஃப்ரெண்டா பாவிக்கிறேன், இதுவா பாவிக்கிறேன்னு பாவிக்கூடாது. படிக்கணும். படிக்க 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 தான் சொல்றேன். படிச்சு 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 நல்ல ஜெபம் பண்ணி நல்ல நல்ல குவாலிட்டி சாண்டிங். அரே அரே காதுக்குள்ள போகணும், கிருஷ்ணா காதுக்குள்ள போகணும், ராமா காதுக்குள்ள போகணும். ஒரு மந்திரமும் காதுக்குள்ள போயிட்டே இருந்து அந்த கான்சென்ட்ரேஷனோட நீ பண்ண ஆரம்பிச்சியானா, அதுவும் பண்ணி இதையும் படிச்சியானா, மனசு பரிசுத்தமாக உனக்கு அந்த உறவு முறை முதல்ல புரிய ஆரம்பிக்கும். என்ன உறவு எனக்கு கிருஷ்ணருக்கு எது பிடிச்சிருக்காரு? கிருஷ்ணனை நான் என்னவா பார்க்க ஆசைப்படுறேன்? கிருஷ்ணனை நான் குழந்தையா பார்க்க ஆசைப்படுறேன்னா, என் நண்பனா பார்க்க ஆசைப்படுறேனா, என்னுடைய கணவனா பார்க்க ஆசைப்படுறேனா, இல்ல காதலனா பார்க்க ஆசைப்படுறேனா, அப்படிங்கிற விஷயம் வந்து புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஹரே கிருஷ்ணா. அதனால வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதான் அர்ஜுன் நீங்க சொல்றாரு, எனக்கு வந்து பகவானுடைய அறிவுரைகள் தான் வந்து இன்னைக்கு வந்து மனசை வந்து சாந்தப்படுத்துறதே தவிர, இல்லைன்னா வந்து என்னால என்னை வந்து யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் கூட இல்ல. கிருஷ்ணர் கூட இல்ல. ஆனா கிருஷ்ணர் இருக்காரு. எப்படி இருக்காரு? பகவத்கீதை மூலமா இருக்காரு. அதான் பிரபுபா சொல்றாரு, பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும் பகவானுடைய நாம ஜபத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் இருக்கிறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்ப அர்ஜுனால ஃபீல் பண்ண முடியாது. கிருஷ்ணர் இல்ல, அது தெரியும், அவருக்கு போயிட்டாரு. ஆனா கிருஷ்ணர் இருக்காரு. எப்படி இருக்காரு? அறிவுரை மூலமா இருக்காரு. அதனால வந்து சாந்தமாயிடுச்சு மனசு அப்படின்னு சொல்லி பகவத்கீதையோட இம்பார்ட்டன்ஸை வந்து இங்க வந்து எடுத்து சொல்றாரு அர்ஜுன். இப்ப பிரபுபாத் கடைசியா முடிக்கிறார். பகவத்கீதா எதுக்குன்னா வந்து இருக்கிற எல்லா துயரத்தையும், எந்த விதமான கஷ்டங்களா இருக்கட்டும், எல்லா துயரத்தையும் வந்து வேரோடு அடியோடு ஒழிக்கக்கூடியதுதான் வந்து பகவத்கீதை. நம்ம கீதா மகாத்மியம் படிச்சிருக்கோம். ஆதிசங்கரர் சொல்றார். அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றார், கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயத்தக புமான் விஷ்ணோ பதம் அவாப்னோதி. அப்புறம் என்ன சொல்றார்? லாஸ்ட் லைன் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. கீதா மகாத்மியம் முதல் ஸ்லோகம் பார்க்காம சொல்லுங்க, பார்க்க சொல்லாதீங்க. ஓகே, ஞாபகம் வரல. எனக்கும் பெருசா ஞாபகம் கிடையாது. 2 நாள் முன்னாடி பகவத்கீதா கிளாஸ் எடுத்திருந்தேன். அப்ப திரும்பி படிக்கும்போது ரிவைஸ் ஆச்சு. அப்போ வந்து சொன்னேன். சோ பய சோகாதி வர்ஜிதக அப்படிங்கிற 2 விஷயம் வந்து உனக்கு வெளியே போயிடுங்கிற. பயம் சோகம் ரெண்டுமே வந்து வெளியே போயிடுங்கிற. சோ அந்த மாதிரி வந்து அந்த பயம் சோகத்துல தான் வந்து நம்ம முழுகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு சாகர வரைக்கும் வந்து அந்த மரண பயம், பிறப்பு ஒரு பயம், அப்புறம் ஸ்கூலுக்கு போறது பயம், படிக்கிறது பயம், அந்த மாதிரி ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் பயம் சோகம். சோ இது 2ல இருந்து வந்து விமோச்சனம் அடையிறது வந்து எப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த பகவத்கீதையை படிச்சா ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வந்து ஆதிசங்கர சிவபெருமான் வந்து சொல்லிடுறாரு. அதேதான் பிரபுபாதிக்கு சொல்றார், பகவத்கீதை படிச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா துயரங்களும் வந்து நீங்கிடும். அதனால்தான் வந்து அர்ஜுனன் வந்து இந்த உன்னத ஞானத்தை வந்து பகவானே சொல்றாரு இல்லையா, ராஜவித்யா ராஜகுத்தியம். சோ இந்த அரசன் போன்ற ஞானம், ஞானத்தின் அரசனான இந்த பகவத்கீதையை வந்து அர்ஜுன் வந்து அடைக்கலம் புகுந்துருக்கார். சோ அதோட அடைக்கலத்தில் தான் வந்து அர்ஜுனுக்கு வந்து இந்த மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி, ஒரு அமைதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பிரபுபாதை முடிச்சிருக்காரு. 28, 29 யாராவது படிங்க. பிரபு இந்த ஸ்லோகாவே முடிக்கல பிரபு, ஒரு பேராகிராஃப் தான் அவங்க படிச்சாங்க, இன்னும் 2 பேராகிராஃப் ஃபுல்லா படிக்கலையா அவங்க? படிக்கல பிரபு, ஒரு பேராகிராஃப் தான் படிச்சாங்க. ஓ 3 பக்கம் இருக்கு. சரி 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 சரி. ஓகே மாதாஜி, நீங்க 27 தான் படிச்சு 27 ஃபுல்லா படிச்சாங்களா இல்லையா மாதாஜி? இல்ல ஓ அவங்க கொஞ்சம் ஆமா தான் படிச்சாங்க, விட்டுட்டாங்க பிரபு. சரி 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 சரி. பிரபுஜி, ஒரு படிக்கல. பேஜா சேர்ந்து போயிட்டு இருக்கு பிரபுஜி, நான் கவனிக்கல பிரபுஜி. பரவாயில்ல சாரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க வேற யாராவது படிங்களேன், கண்டினியூ பண்ணுங்க. நித்யாங்க மாதாஜி நான் கண்டினியூ படிக்கிறேன். பண்ணுங்க. 2 நான் படிக்கிறேன். விட்டுட்டு இருக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. சாரி, ஹரே கிருஷ்ணா. கவனிக்கல. பௌதீக பார்வைக்கு பகவான் காணப்படாத நேரத்திலும் அவரது உபதேசங்களால் மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே பரம கருணாமூர்த்தியான பகவான் பகவத்கீதையின் சிறந்த போதனைகளை விட்டு சென்றுள்ளார். பௌதிக புலன்களால் பரமபுருஷரை அறிய முடியாது. ஆனால் பகவானின்
நினைத்ததற்கரிய ஆற்றலினால் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் புலன்களால் அறியப்படும் வகையில் ஜட பொருட்களின் வாயிலாகவும் அவரால் அவதரிக்க முடியும். இவ்வாறாக பகவத்கீதை அல்லது பகவானின் ஒளி வடிவமாக உள்ள எந்த சாஸ்திரமும் பகவானின் அவதாரமே ஆகும். ஒளி வடிவில் உள்ள பகவானின் போதனைகளுக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானின் முன் நின்று கொண்டு அவர் பேசியதை கேட்ட அர்ஜுனன் என்ன நன்மையை அடைந்தாரோ அதே நன்மையை பகவத்கீதையிலிருந்தும் ஒருவரால் அடைய முடியும். பௌதிக வாழ்வின் சிக்கலிலிருந்து விடுபட விரும்பும் நம்பிக்கையுள்ள மனிதனால் பகவத்கீதையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே அர்ஜுனனுக்கு கூறுவது போல் கீதையை பகவான் அருளியுள்ளார். பகவத்கீதையில் 1 பரமபுருஷர், 2 ஜீவராசி, 3 இயற்கை, 4 காலம் மற்றும் இடைவெளி மற்றும் செயல்முறை ஆகிய 5 முக்கிய விஷயங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இவைகளில் பரமபுருஷரும் ஜீவராசிகளும் ஒரே தன்மையுடையவர்கள் ஆவர். இவ்விருவருக்கும் உள்ள வேறுபாடு முழுமைக்கும் சிறிய பகுதிக்கும் உள்ள வேறுபாடாகும். இயற்கை என்பது 3 வேறுபட்ட குணங்களின் கலப்படத்தினால் உருவாகியுள்ள அசைவற்ற ஜடப்பொருளாகும். நித்திய காலமும் எல்லையற்ற இடைவெளியும் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவையாக கருதப்படுகின்றன. ஜீவராசிகளின் செயல்கள் அவற்றின் வெவ்வேறு இயற்கையான மனப்பாங்குகளாகும். இச்செயல்களால் ஜீவராசியை ஜட இயற்கையில் சிறைப்படுத்தவோ அல்லது அதிலிருந்து விடுவிக்கவோ முடியும். இவ்விஷயங்கள் எல்லாம் பகவத்கீதையில் சுருக்கமாக விளக்கப்படுகின்றன. இதே விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இவ்வைந்து விஷயங்களில் பரமபுருஷர், ஜீவராசி, இயற்கை மற்றும் காலம் அல்லது இடைவெளி ஆகிய இந்த 4ம் நித்தியமானவையாகும். ஜீவராசி, இயற்கை மற்றும் காலம் ஆகியவை பரிபூரணமானவரும் முற்றிலும் சுதந்திரமானவருமான பரமபுருஷரின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பகவான் பரம ஆளுநர் ஆவார். ஜீவராசியின் பௌதிக செயல் அனாதியானதாகும். ஆனால் அச்செயலை ஆன்மீக செயலாக மாற்றி அதை சீர்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறாக அதன் பௌதிக குணங்களில் உள்ள பிரதிபலன்களை நிறுத்திவிட இயலும். பகவான், ஜீவராசி ஆகிய இருவருமே அறிவு ஜீவன்களாவர். அவர்கள் ஒத்த தன்மையுடையவர்களும் ஜீவசக்தியாக இருப்பதால் உணர்வுடையவர்களும் ஆவர். ஆனால் மகத் தத்துவம் என்று அழைக்கப்படும் பௌதிக இயற்கையின் கீழ் உள்ள ஜீவராசி தான் பகவானிடமிருந்து வேறுபட்டவன் என்று நினைக்கிறான். இந்த தப்பெண்ணத்தை போக்கி தான் பௌதிகமானவன் என்ற மாயையிலிருந்து ஜீவராசியை விடுவிப்பதே வேதங்களின் நோக்கமாகும். பகவானிடம் உள்ள அனுபவிக்கும் உணர்வு நிஜமானதாகும். ஆனால் ஜீவராசியிடம் உள்ள அனுபவிக்கும் உணர்வு தணிக்கப்படாத ஆசையாக மட்டுமே உள்ளது. உணர்வில் உள்ள இந்த வேறுபாடுதான் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் உயர்வு தாழ்வை ஏற்படுத்துகிறது. இல்லையெனில் இவர்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. எனவே ஜீவராசி பகவானுடன் ஒன்றுபட்டவனாகவும் அதே சமயம் வேறானவனாகவும் இருக்கிறான். பகவத்கீதையின் முழு உபதேசமும் இக்கொள்கையைத்தான் அடிப்படையாக கொண்டுள்ளது. பகவத்கீதையில் பகவான் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே நித்தியமானவர்கள், சனாதனம் என்று விவரிக்கப்படுகின்றன. மேலும் பௌதிக வானிற்கு அப்பால் வெகு தூரத்தில் உள்ள பகவானின் வசிப்பிடமும் சனாதனம் என்று விவரிக்கப்படுகிறது. பகவானின் இந்த சனாதனமான வசிப்பிடத்தில் வாழ ஜீவராசிகள் அழைக்கப்படுகின்றன. மேலும் பகவானின் வசிப்பிடத்திற்கு செல்ல ஒரு ஜீவராசிக்கு உதவும் முறை சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தான் பௌதிகமானவன் என்ற தப்பான எண்ணத்திலிருந்து விடுபடாமல் பகவானின் முக்கியமான வசிப்பிடத்தை ஒருவரால் அடைய முடியாது. இப்பூரணத்துவ நிலையை அடைவதற்கான வழியை பகவத்கீதை வழங்குகிறது. தான் பௌதிகமானவன் என்ற தப்பெண்ணத்திலிருந்து விடுபடுவதற்கான வெவ்வேறு வழிமுறைகள் உள்ளன. அவை பலநோக்கு கர்மம், கற்பனையான தத்துவம் மற்றும் உன்னதமான தன்னுணர்வை அழைத்து செல்லும் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றன. மேற்கண்ட வழிமுறைகளை பகவத் பணியுடன் இணைப்பதால் மட்டுமே இத்தகைய உன்னதமான தன்னுணர்வு சாத்தியமாகிறது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள மனிதனின் விதிக்கப்பட்ட கடமைகள் பந்தப்பட்ட ஆத்மாவின் பாப மனதை படிப்படியாக தூய்மை அடைய செய்து அவனை அறிவு நிலைக்கு உயர்த்துகிறது. தூய்மையடைந்த அறிவை பெறும் நிலையே பக்தி தொண்டிற்கு அடிப்படையாகிறது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஒருவரின் அறிவு ஞானம் அல்லது தூய்மையடைந்த அறிவு எனப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை பிரச்சனைக்குரிய உண்மையான தீர்வை உணரும் பொழுது ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் நிலை பெற்றவராகிறார். பகவத்கீதை வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி விவரிப்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. அது ஆத்மாவை பௌதிக மூலப்பொருட்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. மேலும் ஆத்மா எச்சூழ்நிலையிலும் அழிக்கப்பட முடியாதது என்பதையும் உடலும் மனமும் மாறிக்கொண்டே இருப்பவை என்பதையும் அது விவேகமான விளக்கத்துடனும் நியாயவாதத்துடனும் நிரூபிக்கிறது. எனவே பகவத்கீதை எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஒரு உன்னத அறிவை அர்ஜுனன் அடைக்கலம் கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி.
பகவத்கீதை ஃபுல்லா ரிவிஷன் பிரபுபா சொல்றாரு, என்னெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரபுபா ரிவிஷன் கொடுத்துருக்காரு. முக்கியமா ஆரம்பம் வந்து என்ன ஆகுதுன்னா, உடல் அல்ல ஆத்மா பகவான் கொடுத்திருக்காரு, ஆத்ம ஞானம். இப்போ பகவத்கீதையில பகவான் தரக்கூடிய ஞானம் வந்து யாராலும் தர முடியாது, அப்படிப்பட்ட ஞானம். இப்போ இன்னைக்கு சில பேர் வந்து ஆன்மீகம்னு ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆத்மா கித்மான்னு பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் கிருஷ்ணர் தான். சொந்தமா யாரும் பேசல, சொந்தமா பேசுற மாதிரி சில பேர் காட்டிக்கிறாங்க. என்னவோ அவங்களுக்கே அப்படியே ரியலைசேஷன் வந்த மாதிரியும், இந்த ஆத்மாங்கிற வார்த்தை எங்கேயும் தெரியும் அவங்களுக்கு. எங்கேயாவது ஆத்மான ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம்னா எங்கேயும் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பகவத்கீதையில இருந்து தான் பகவான் சொன்ன வார்த்தை. அதனால வந்து இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து யாருமே பேச முடியும், நம்மளை படைச்ச பகவான் தான் பேச முடியும். உடல்ல ஆத்மான்ட்டு ஃபர்ஸ்ட் வெரி வெரி பேசிக் ஆன்மீகத்தோட அஸ்திவாரம். ஏபிசிடி ஆஃப் பகவத்கீதா, ஏபிசிடி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறதா வந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் வந்து முக்குணங்கள் இருக்கு. ஒரே நிமிஷம். இப்போ பகவத்கீதை ஆரம்பம் வந்து ஆத்ம விஞ்ஞானம், நான் உடல் அல்ல ஆத்மா, நான் நிரந்தரமானவன் அப்படின்னு சொல்லி நிரந்தரத்தை பத்தி விஷயத்த வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள், அப்புறம் அந்த பகவானை அடையிறதுல எப்படின்னு சொல்லி கர்ம யோகம், ஞான யோகம், அப்புறம் தியான யோகம், அப்புறம் பக்தி யோகம், இதை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் வழிபாடு, தேவர்கள் பத்தி சொல்றாரு, தேவர்கள்லாம் யாரு அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கிறது. அப்புறம் முக்கியமா பகவான் சொல்றார், நீ முக்கியமா பகவத்கீதையை படிச்சா ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். சோ இந்த மாதிரி ஒரு தோஷத்தால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற உண்மை வந்து வெளிப்படும் உனக்கு. பிறப்பு, முதுமை, வியாதி, மரணம் அப்படிங்கிற சக்கரத்துல வந்து எல்லாரும் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புறப்படும் அப்படிங்கிறார் பகவான். சோ அதுல இருந்து விமோசனம் அடைகிறதுக்கு ஆன வழிகள் வந்து எப்படின்னு சொல்லி அதுலதான் ஒரு யோகமா ஆரம்பிச்சு பகவான் வந்து கட்டில வந்து பக்தி யோகம் தான் சிறந்தது, அதுதான் உன்னதமானது, அதுலதான் வந்து ஒருத்தர் வந்து என்ன வந்து உள்ளது உள்ளபடி முழுசாக வந்து என்ன உணர முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் சரணாகதி கேட்கிறாரு. இதுக்கு நடுவுல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், வர்ணாசிரம தர்மம் போறது, பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், அது 4 வர்ணங்கள், அப்புறம் 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், அப்புறம் வந்து கிரகஸ்தாசிரமம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், அதுக்கப்புறம் வந்து முக்குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், அதோட உயர்ந்த குணம் என்னன்னா ஆன்மீக குணம் வந்து சுத்த சத்துவ குணம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அஸ்திவாரம், ஆன்மீகத்தோட அஸ்திவாரத்தை வந்து பகவான் வந்து நிறைய கிளாரிட்டி கொடுத்து எல்லாம் புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சரணாகதி கேட்கிறாரு பகவான். சோ சனாதன தர்மம் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருத்தமான ஒரு தர்மம். அதனால்தான் அர்ஜுன் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எப்பொழுதுமே வந்து பொருத்தமானது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் நீங்க சொல்ற. ஸோ வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க நீங்க எல்லாருமே. நான் சொன்னதை தவிர வேற ஏதாவது கான்செப்ட் நிறைய பார்த்தோமா? என்னெல்லாம் பார்த்தோம்? ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நான். அசுரர்கள் தேவர்கள் பத்தி வித்தியாசம் சொல்லி அசுரர்கள் தேவர்கள், தேவர்கள் சொன்ன நானு அசுரர்கள் பத்தி சொல்லிருக்கேன். அசுரன்னா என்ன, தேவர்கள்னா என்ன, அந்த வித்தியாசம் பார்த்தோம். அப்படியே பார்த்தோம்னா பகவத்கீதால இல்லாத கிளாரிட்டியே கிடையாது. எல்லாத்த பத்தியும் பகவான் கவர் பண்ணிட்டார். இன்னும் சொல்ல போனா எதை பத்திலாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாதோ, எதை பத்தி நம்ம பேச முடியாதோ, அப்புறம் வேற கிரகங்கள் 16 லோகங்களை பத்தி பகவான் பேசுறார். மேல் லோகங்கள், கீழ் லோகங்கள், புண்ணியம் பண்ணா எங்க போறோம், பாவம் பண்ணா எங்க போறோம், அப்புறம் என்னென்ன விதமான உடல்களை எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பகவான் வந்து கிளியர் கட்டா கொடுத்துறான். அதனால பகவத்கீதை படிச்சுட்டு அதுல வந்து ஒரு விஷயம் நான் இல்ல அப்படின்னு நினைச்சேன் ஒருத்தர் சொன்னானா அவனும் சரியா படிக்கல பகவத்கீதைய. பிரபுபா சொல்றாரு பகவத்கீதையில எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. அர்ஜுனன் வந்து எல்லா கேள்வியும் கேட்டுறாரு, எவனுமே கேட்க முடியாத கேள்வியை கூட அர்ஜுனன் கேட்டுறாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் பகவான் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அதனால பகவத்கீதையை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்கள், எல்லா குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அது மூலமா உங்களுடைய எல்லா துன்பத்துக்கும் வந்து ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத சொல்றாரு. அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வந்து நமக்கு வந்து இந்த பகவத்கீதையை படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப பாகவதம் படிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பாக்கியம் ஒரு ஜீவாத்மா. எத்தனை பேரால படிக்க முடியுது?
இந்த பகவத்கீதைங்கிற வார்த்தையே வந்து எப்பயாவது தான் சில பேர் கேட்பாங்க காதால. இன்னும் காதால கூட கேட்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து படிக்க முடியுது, கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது, அதை வச்சு 4 பேருக்கு கிளாஸ் கொடுக்க முடியுது. இந்த லெவல்ல வந்து பிரபுபாதர் வந்து நம்மளை கொண்டு விட்டுருக்கு. நம்ம இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, நம்ம இன்னும் சரியா ஃபாலோ பண்றது இல்ல. இன்னும் பிரபுபாத் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா ஃபாலோ பண்ணாமலே நம்மளால இவ்வளவு விஷயம் பண்ண முடியுதுன்னா, பிரபுபாத் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, பிரபுபாத் சொல்றாரு டெய்லி 2 ஹவர் பாகவதம் படிங்கிறாரு. அதை ஒழுங்கா 2 தடவை உட்காந்து படிச்சோம்னா, தூங்கும்போது கிருஷ்ணா புக்கு படிச்சுட்டு போங்கிறாரு. ஒரு 1/2 ஹவராவது மினிமம் இல்ல 1 ஹவராவது படிச்சு போங்கிறாரு. இதெல்லாம் படிச்சுட்டு பண்ணோம்னா நினைச்சு பார்க்கணும், நம்ம வந்து மனசு எவ்வளவு பரிசுத்தமாகும், எவ்வளவு பக்குவமாயிடுவோம். கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள உறவுமுறை எப்படி புரிய வரும், எவ்வளவு ரிவீல் ஆகும், எவ்வளவு விஷயங்கள். இதுக்கே இவ்வளவு விஷயம் தெரிய வந்திருக்குன்னா கண்டிப்பா வந்து இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை கண்டிப்பா புரியும். ஏன்னா பிரபுபாதோட வார்த்தைகள் வந்து அவ்வளவு புனிதமானது. ஏன்னா பிரபுபாத் சொல்றார், இந்த வார்த்தைகள்லாம் நானா எழுந்து இல்ல, புரிஞ்சுக்கோங்க, நானா எழுந்து கிடையாது. கிருஷ்ணர் சக்தி ஊட்டப்பட்டு தான் எழுதியிருக்கேனே தவிர கிருஷ்ணரால தான் ஏற்றப்பட்ட வார்த்தைகள். அதனாலதான் என்னுடைய புத்தகங்களை நானே திரும்ப படிச்சுட்டு இருக்கேன். அதனால வந்து நான் எழுதிட்டேங்கிறது விஷயம் கிடையாது. எழுதுந்து நான் ஒரு கருவியா இருக்கலாமே தவிர, எப்படி அர்ஜுன் வந்து ஒரு கருவியா இருந்து சண்டை போட்டாரோ அந்த மாதிரி நானும் வந்து மாயைக்கு எதிர்ப்பா ஒரு சண்டையை ஆரம்பிச்சு ஒரு கருவியா தான் இந்த இதை எழுதிருக்கேனே தவிர, இந்த கமெண்ட்ரிஸ் தான் எழுதிருக்கேனே தவிர, எழுதியது கிருஷ்ணர் தான், எழுத வச்சது கிருஷ்ணர் தான். அந்த அறிவுரையை கொடுத்தது, சக்தியை கொடுத்தது எல்லாம் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பகவான் பிரபுபா சொல்றாரு. அதனால இன்னும் சொல்ல போனா பிரபுபாதோட வார்த்தைகளோட கிருஷ்ணனோட வார்த்தைகள் எல்லாமே அதனால எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அர்ஜுனனுக்கு புரியுற மாதிரி சம்ஸ்கிருதத்துல பகவான் சொன்னார், நமக்கு புரியுற மாதிரி பிரபுபாத ஒரு கருவியா உபயோகப்படுத்தி இந்த மாதிரி விளக்கங்களா கொடுத்துருக்காரு. ஆங்கிலத்துல கொடுத்து அது பல மொழியில வந்து, தமிழ்ல வந்து, தெலுங்குல வந்து, இப்ப எல்லா மொழியும் போய் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் புரியுற மாதிரி வந்து பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனால வந்து எல்லாருமே நிறைய புஸ்தகம் படிங்க. முக்கியமா பிரபுபாதர் புஸ்தகத்தை நிறைய திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. வேற எந்த புஸ்தகம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த குழப்பமும் தேவையில்லை. நிறைய படிங்க. எல்லாத்துக்கும் பதில் இருக்குது இதுல. படிக்க 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 நம்மளும் நல்லா இருக்கும், எல்லாரையும் நல்லா வச்சுக்க முடியும். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதனால வந்து ரீடிங் 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 தான். அதான் ஒரே சொல்யூஷன் நமக்கு. இந்த ஜென்மத்தை ஓரளவுக்காவது கொஞ்சம் நிம்மதியா ஓட்டிட்டு இனிமே ஜென்மமே இல்லாம இல்ல வரப்போற ஜென்மமாவதுக்கு இன்னும் நல்ல உன்னதமான ஜென்மமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து புஸ்தகங்கள்ல பிரபுபாதோட புஸ்தகங்களை படிக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். முக்கியங்கிறதோட அதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. எப்படி வந்து ஹரேர் நாமன்னு சொல்றோமோ, ஹரே கிருஷ்ணா மந்திரம் மட்டும்தாங்கிறோமோ, அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் மாதிரி அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், ரெண்டும் முக்கியம். பிரபுபாதோட புஸ்தகங்களும் படிச்சுட்டே இருக்கணும், ஜெபமும் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டும் பண்ணிட்டே இருந்தா நம்மளும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் மாயையிலேருந்து. மத்தவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து காப்பாத்தி மேல கொண்டு வரும். இதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். கிரந்த்ரா ஸ்ரீ பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.